அன்பார்ந்த ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரக பயிற்சிகளானாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயத்துடன் நாம் எதிர்பார்க்கிற சனி பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியில் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது, சனி பகவான் தற்போது வரை துலாம் ராசிக்கு 2.5 வருட காலமாக பஞ்சம சனியாக அமர்ந்து வந்தார். 5ஆம் இடத்தில் துலாம் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து வந்தார். இந்த சனி பகவான் தற்போது 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசிக்குள் நுழைகிறார். இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சொல்கிறேன். கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்கிற வருத்தம் இருந்திருக்கும், கனவு மனை ஒற்றுமையில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், நண்பர்கள் உங்களெல்லாம் ஏமாற்றிருப்பார்கள், துன்பம், துயரம், கவலை, பொருளாதார விஷயங்களில் போராட்டமே குணமாக இருக்கையா, போராட முடியலையா அப்படிங்கிற எண்ணத்தில் 2.5 வருஷமாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த வாய்ப்புகள் இருக்குங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம்னா, உங்களுடைய சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் பாதிப்பு தன்மை குறைவு. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவிருந்திருந்தால் இந்த கிரக பயிற்சியானது கட்டாயமாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் கொடுத்திருப்பார். ஸோ இந்த நிலையிலிருந்து இந்த 6ஆம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற சொல்லுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோச்சார ரீதியாகவும் சரி, சுய ஜாதக ரீதியாகவும் சரி, 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் அதுக்கடுத்தபடியாக 11ஆம் இடத்துல அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள். இப்போ கோச்சார ரீதியாக 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 6ல் உட்கார்ந்துருக்கனால உங்களுடைய மிகப்பெரிய பிடித்தமான விஷயங்கள் இனிமே இயங்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்கள் உள்ள தடைகள் விலகி பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீ போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. யாரெல்லாம் துலாம் ராசியில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் 80% இருக்கின்றன. 2வது குழந்தைக்காக காத்திருக்கோம், 2வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கும், 2வது குழந்தை ஆண் குழந்தை பிறந்துருமா அப்படின்னா, இந்த கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள், அதாவது சனி பகவான் மாற்றம், குரு பகவான் மாற்றம், ராகு கேது பகவானினுடைய மாற்றங்களால் உறுதியாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகம் அமைத்து கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கணும், திருமண டேட் ரொம்ப செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. துலாம் ராசியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி மூலமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகின்றன. நீங்கள் என்ன படிப்பு படிக்க நினைச்சீங்களோ அந்த படிப்பை நல்லபடியாக படித்து உங்களுடைய ஆசிரியர் மூலமாக ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்களுக்கு ஏற்பட போகிறது. எந்த போட்டியில் நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்கள் கலந்து கொண்டாலும் உறுதியாக அவர்கள் அந்த போட்டியில் வெற்றி பெறுவார்கள். அதே போல் துலாம் ராசி நேர்கள் உள்ள பெண்களுக்கு கனவு மனைவி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கனவு மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தாக்கங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அதிவிதமான நன்மைகள் இருக்கும். கடன் பிரச்சனை சுமையில் மாட்டிக்கொண்டு
கடன் அடைந்து விடுமா, ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, இப்பதான் தெரியுது இலங்கை வேந்தன் கடன் பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவர் எவ்வளவு கண்கலங்கினாரு அப்படிங்கிற நான் இப்போ உணர்றேன் அப்படின்னு சொல்லி கடந்த 2.5 வருஷமா உங்க மனசுக்குள்ள ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபீலிங்க்கு ஏற்ற நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் சனி பகவான் இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலில் வெற்றி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், காது மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். அதே போல் உங்களுடன் இருக்கும் பெண்கள், உங்களுடைய தோழி அல்லது உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், யாராக இருந்தாலும் பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கின்றன. பெண்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கவலையும் கஷ்டமும் இல்லை. பணம் கஷ்டங்கிறது வாழ்க்கையில் இருக்காது. பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நபர்களுடன் செயல்படக்கூடாது. கொஞ்சம் வேகமாக நைட்டு தூங்கிடணும். இனிமேல் லாபங்கள் அதிகரிக்கும். இப்போ லாபங்கள் அதிகரிக்கும் போது தேவையான விஷயங்கள் மட்டும் செலவழிச்சுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருந்தீங்கன்னா வெற்றிகள் உண்டு. இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியை பற்றி நல்லா யோசித்து நிதானமாக முடிவு எடுத்துட்டு முயற்சி எடுங்க. உங்களுடைய இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. ஸோ அப்போ அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. சண்டை போடாமல் புரிய வைங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக கொடுக்கும். இந்த குறிப்பிட்ட காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடை துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கும் துர்க்கையம்மன் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக உங்களுக்கு ஏற்படும் தடைகள், உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வாய்ப்புகள் ஏற்படும். இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசம்பர் மாதம், இந்த 2024 டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து 2025 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரையும் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு ஜோதிட ரீதியான பயணத்துக்கு வர இருக்கிறேன். யாருக்கெல்லாம் சிங்கப்பூர் மலேசியா இருக்கிறவர்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நமக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு மலேசியா நம்பர்லேருந்து நான் கால் பண்ணுறேன். நம்ம நேரடியாக சந்திக்கலாம். உங்களுடைய மேலான ஆதரவை இந்த வருடம் எனக்கு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம்.